நான் என்ன செய்ய முடியும் தோழர்? எனக்கு இது தவறுன்னு தெரியுது. அதனால் நான் கூற்றில் இடம்பெற்றாலும் கூட முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் சுட்டி காட்ட வேண்டியதை அல்லது சட்டமன்றத்தில் எதிர்த்து பேச வேண்டியதை அல்லது மக்கள் மன்றத்தில் தட்டி கேட்க வேண்டியதை நான் என்னுடைய கடமையை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையிலும் இந்திய அரசியலமைப்பின்பால் பற்றுறுதி கொண்டு எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்பாலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலும் என்னுடைய கடமையை நான் கிஞ்சித்தும் நான் மறுதளிக்காமல் செய்து வருகிறேன். இல்லை, அதை குறித்து இப்போது நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இப்போது நான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஒரு மனிதகுல விரோதம், நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு கல்விக்கு நிதி தர மறுக்கிறாங்க, இல்லாத மொழிக்கு பலாயிரம் கோடி ஒதுக்குறாங்க, இருக்கிற மொழியை அழிக்கிறாங்க, இல்லாத மொழியை திணிக்கிறாங்க, மேகதாட்டில் அணை கட்ட அனுமதிக்கிறாங்க, முல்லை பெரியாரில் 152 அணை ஸ்ட்ராங்காக இருக்குது, நீரை தேக்கி கொள்ளலாம் அப்படின்னா ஒன்றிய அரசு அந்த ஆய்வை உடனடியாக கேரளாவை அழைத்து ஆய்வு பிரகாரம் சரியாக இருக்குது, நீர் தேக்க அனுமதிங்க அப்படின்னு சொல்ல மறுக்கிறாங்க. ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை. ஜிஎஸ்டியில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டு நிதியமைச்சராக இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் குறிப்பிட்டது போல் ₹1க்கு 29 பைசா பிச்சை போடுறாங்க. இப்போ கல்விக்கு தர வேண்டிய தொகையை மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கின்ற வகையிலேயே சுமார் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே நிறுத்தி வைத்துவிட்டு நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பிச்சை போடுகிறோம் என்று ஒரு அகம்பாவத்தோடு திமிரோடு எங்கள் தமிழ் மண்ணிலே வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கொக்கரித்து சென்றிருக்கிறார். ஆக இது போன்ற ஒரு மனிதகுல விரோத செயல்களையும் மக்கள் விரோத திட்டங்களையும் எங்கள் மீது திணிக்கிற ஆணவ அடாவடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற ஒரு கம்யூனிஸ்டுகள் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம்.